ஹலோ காய்ஸ் அண்ட் விவாஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஸ்ட் ரோப்ளாக்ஸ் தமிழன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் தான் வந்துடுவோம். இது பேர் பார்த்தீங்கன்னா தி ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்டு அப்படின்னு நானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஏதோ பெரிய பேட்டில் கிரவுண்டு இருக்குது. ஆனால் இங்கே ஒருத்த மாதிரி அச்சினே இருக்கிறானுங்க. இதில் ஒரு நடுப்பில் ஒரு நெட்லாக் வேறு ஆகுது. ஓகேங்களா, இருங்க எவனா போய்ட்டு ஒரு ஓரமாக நிற்போம். இந்த கேமில் என்ன பண்ணணும்னு தெரியல. இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய நெட்லாக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நீங்களே பாருங்களேன், நகர கூட மாட்டான். இதை தொட்டினா மட்டும் முன்னாடி போகிறான். எனக்கு இது மட்டும் தாங்க தெரியுது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி விளையாடிருக்கேன். ஸோ கொஞ்சம் பவர்ஸ்லாம் தெரியுங்க. ஓகேங்களா, எல்லா பவர்ஸும் தெரியும். குப்பை தொட்டிலாம் கூட தூக்கி போடலாம். எனக்கு இதில் தெரியாத பவர்லாம் நான் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். இந்த கேம் என் ஃப்ரெண்ட்ஸு கூட தாறுமாறாக போட்டு அடினா இது ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது. எனக்கு இந்த நவுத்துறது அப்புறம் இந்த குத்துறது இதெல்லாம் தெரியும். அப்புறம் கீழே ஒரு 4 பவர் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம். அப்புறம் இந்த கேமில் ஒரு புது அப்டேட் வந்தது. ஹீரோன்ட்டுருக்கு மாஸ்டர் ஃபார்ம் வேறு விட்ருக்காங்க. ஆல்ரெடி ரேம் பேஜுன்னு வேறு இருந்தது. ஸோ ஓகே, நம்ம தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ வச்சு தான் சண்டை போட போகிறோம் இனி. ஓகேங்களா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோட ஸ்பெஷல் மோடு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அது தொட்டிங்கன்னா ஸ்பெஷல் மூவ் வந்து வரும். ஸ்பெஷல் மூவ்மெண்ட் அதாவது வரும். என்னங்க இது எவ்வளோ பெரிய நெட்லாகு கேஸ், ரொம்ப பெரிய நெட்லாக் அடியுது. இதை பாருங்க, நான் எப்பயோ பவரை தொடுறேன். பவரை தொட்டேன், அவன் காணாமே போயிட்டான். நெட்லாக் அடிக்குது. நெட்லாக் நான் இந்த மாதிரி ஒரு நெட்லாகை பார்த்ததே இல்லைங்க. இதை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஓடுறான். எப்போ அடித்தா எப்போ அடிக்கிறான். அடப்பாவி, இப்போயாச்சும் நெட்லாக் அடிக்கூடாது பாடி. நெட்லாக் நின்று போச்சு. இப்போ பார்ப்போம். அடப்பாவி, சொல்லி வாயமுள்ள அதோ நெட்லாக். டே நெட்லாகாக இருக்குதுடா. இதை பாருங்கங்க, அப்படியே நிற்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக இது என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் அடிக்கிறானுங்க மட்டும் நல்லா தெரியுது. இல்லைனா வேறு கேம் தான் நான் ட்ரை பண்ணணும். இது விட்டுட்டா ஐயோ அடி பொழக்கிறானுங்களே. இல்லைங்க, இது நான் பேசாமல் ப்ரைவேட் சர்வரில் வரட்டா? சூப்பர் பவர்ஸில் காட்டுறேன். ப்ரைவேட் சர்வரில் வந்தேன்னா, ஏன்னா ப்ரைவேட் சர்வரில் அந்த அளவுக்கு நெட்டு லேக் ஆகாது. சரி கைஸ், அப்புறம் ப்ரைவேட் சர்வரில் வரேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரைவேட் சர்வரில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறதுலாம் ஒரு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த இவன் மட்டும்தான் இருப்பான், அந்த வேஸ்டஸ்ட் டம்மி தான். ஸோ இவங்கிட்ட தான் நம்ம எல்லா பவரும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இருங்குங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ பிசியில் விளாண்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகாது டக்கு ஓரளவுக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டில் வரும்போது 2 லேக் தான் ஃபோனுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா அடிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நார்மல் பஞ்சு தான் போட்டேன், அதுக்கே எங்கேயோ போய் வின்ட்டான். அப்புறம் இது ஏதோ ஒரு பஞ்சு இருக்குது, இதை போட்டால் 7-8 கை வருது. அப்புறம் இது வந்து தட்டுறதான். அப்புறம் இது ஒரு குத்து, அவ்வளோதாங்க. இந்த 4 பவர் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எந்த பவர் போட்டாலும், எனக்கு 7 எழுத்து இல்லை 10 எழுத்து 15 எழுத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எந்த பவர் போட்டாலும் சரி, ஓரளவுக்கு நான் எங்கேயோ போய் வீழ்ந்துருவான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் பவருக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட்னா ஸ்பெஷல் மூவிருங்க காட்டுறேன். அப்படியே போடா, உன்னை அடித்து தொய்க்கு போட மாட்டேன்டா. ஓகே, இவனை போட்டு அடி அடித்து தொய்ய போட வேண்டியதுதான். இப்போ எனக்கு சூப்பர் பவர் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ ஜீன் காட்டுதா, ஜி கொடுத்துட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டைமிங் ஓடாது. ஸோ ஒன்றுக்கு தான் டைமிங் ஓடும். இது இந்த தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோக்கும் அப்புறம் கேஜேக்கும், அதாவது கேஜே கேரக்டரும் இங்கே மட்டும்தான் இங்கே வரும். இல்லை, அந்த கேஜே கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங்கே ஓடாது. அவ்வளோதான் நடக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டெத் கான்டாக்டர் நீங்கள் இதை போட்டிங்கன்னா 4 பவர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டெத் கான்டாக்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது போட்டால் தான் ஒரு ஸ்பெஷல் மூவ் வரும். டேபிள் ஃப்ளிப்பு எனக்கு தெரியல. அப்புறம் பஞ்ச் இருக்குது. அந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா தேர்டு பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் விடுவான், அது லைட் ஸ்பெஷல் மூவ். 4th பவர் அல்ட்ரா ஸ்பெஷல் மூவ் நான் போட்டே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். என் ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகாமல் தான் சரி தான்.
இந்த மாதிரி ஸ்பெஷல் மூவ் போடும்போது ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் செத்து போயிட்டான். ஸோ ஓகே, இவ்வளோதாங்க இந்த கேரக்டரோட பவர். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோன்றது தான் இருக்கான். ஹீரோன்ற எடுத்துருவோம். ஓகே, ஹீரோன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் வந்து இந்த ஹீரோன்றதுனாலே எல்லாமே கிட்ட போய் தாங்க போடணும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு தூரமான பவர் எதுவுமே கிடையாது. நீங்கள் எது போட்டதாங்க கிட்ட தாங்க போடணும். இப்போ நான் தூரமாக போட்டு காட்டுறேன் எல்லா பவரையும் யூஸ் பண்ணிட்டு. இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லாம் கிடையாது. லாஸ்ட் ஒன் மட்டும் தான். ஃபோர்த் ஒன் வந்து டிஃபென்ஸ் அடிக்கும் போது போடணும். ஸோ அடிக்கும் போது போட்டால் இவன் அடிக்கவே மாட்டான், நின்று தானே இருப்பான். அடி போட்டு ஒர்க் அவுட் ஆகுது. அது ஆன்லைனில் தான் காட்டணும், நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் வாட்டர் அப்படின்னு ஒரு இது அதை போடுவோம். பார்த்தீங்கன்னா போட்டால் இந்த மாதிரி அடிப்பான். அப்புறம் இந்த செகண்ட் பவர் போட்டிங்கன்னா அப்படி தூக்கி போட்டு குத்துவான். அப்புறம் இதை பாருங்கள், இதை இப்படி பிடிச்சி காலில் பிடிச்சி இப்படி தூக்கி போட்டுருவான். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கும் போது போடணும். இவன் எங்கே அடிக்கிறான்? டே அடிடா, அப்படி சொல்கிறது இல்லையா, அடிடா. இப்போ நான் இதே மாதிரி இப்போ நான் லாஸ்ட்டுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கும்னு சொன்னேன்ல. இப்போ எனக்கு 8 எழுத்து தான் இருக்குது. நான் தேர்ட் பவர் போடுறேன். நான் அது நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் டக்குன்னு எங்கடா இருக்கான், வாடா. இவனை போட்டு அடிச்சடிச்சா நீங்கள் பவர் ஏற்றிட்டு ஆன்லைன் பிளேஸ் கூட போடலாம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரேம் பேஜ்னு பவர் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ரேம்பேஜ் பவரை பார்த்தீங்கன்னா வச்சு டஃபல் டுபில் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஓடும். ஆனால் 4 பவரையுமே யூஸ் பண்ணலாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே ஸ்பெஷல் மூவ் இல்லை. ஓகேங்களா, அது தான் அதில் குறைச்சல். மான்ஸ்டர் ஃபார்ம் இருக்குது. அது என்னத்தை தண்ட கருமனே தெரிலங்க. இது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு அது விட்டாங்கன்னே தெரில. ஓகேங்களா, இந்த சூப்பர் பவர் ஏற்றத்துக்குள்ளே நான் போதும் ஆகிடுவோம் போலங்க. நாங்கள் இல்லை கடுப்பேற்றாதீங்கடா, அக்கா வந்திருக்கேன்டா, வாங்கடா. அவ்வளோதாங்க, இவங்களை டக்குன்னு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா குத்து நல்லா குத்திடலாங்க. இவங்களாம் போட்டு தூக்கி போட்டு வர பார்த்துட்டிங்கன்னா தப்பு பண்ணிட்டோம். இவங்களாம் இடத்த குத்துது, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஓடியாச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும். அவன் செட்டே போயிட்டா வரலானா. சரி, நான் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியுதாங்க, நான் தான் உங்கள் கோஸ்ட் இருக்க கேமரு. ஓகேங்களா, யூடியூப் சேனல் என்ன பண்ணேன்னு தெரில, டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் பாருங்கள், நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இதுக்கும் என் ஃபோன் ஹேங் ஆகாமல் இருந்தால் சரி தான். ஜி கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு எஃபெக்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4th பவர் கொடுக்குறேன். 4th பவர் பார்த்தீங்கன்னா தூரமாக போய் அடிக்கிற பவர். அதனால் நீங்கள் எனிமி ஓடினா கூட நீங்கள் தூக்கி போட்டு இந்த மாதிரி அடிச்சிடலாம். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் அண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு பவர் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் அண்ட்டை யூஸ் பண்ணுங்கள. அப்போ தான் மாட்டுவான் எனிமி, இல்லை மாட்ட மாட்டான், தப்பிச்சிடுவோம். ஸோ 4th பவர் டக்குன்னு வந்துடும். அதனால் 4th பவர் மட்டும் நான் யூஸ் பண்ணினே இருப்பேன். எனக்கு 4th பவர் ரொம்ப பிடிக்குங்க. ஓகேங்களா, சொல்லிட்டேன். இது பாருங்கள், எங்கேயே போய் விடுறேன். நான் தூரமாக இருக்க பவர் தான் போடுவேன். பற்றியா, அதான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நீ தாண்டா அழகு இது போயிட்டான். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நான் பாட்டாக தான் போடணும். இது பார்த்தீங்கன்னா என்னோட மான்ஸ்டர் ஃபார்ம். அதாவது இப்போ நம்ம ஹீரோ ஹண்டர் வச்சுருக்கோம். இப்போ ஹீரோ ஹண்டரோட மாஸ்டர் ஃபார்மை பார்க்க போகிறோம். மாஸ்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏதோ ஒரு 4th பவர் விட்டுருக்காங்க. ஸோ 4th பவர் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டேருந்து அடிக்கிட்டு தான். இதில் இருக்க இந்த செகண்ட் பவர் தவிர பார்த்தீங்கன்னா இந்த 1, 3, 4 எல்லாமே கிட்ட போய் அடிக்கிறது தாங்க. சரி, இப்போ நான் செகண்ட் பவர் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக அந்த கையில் இப்படி தூக்கி குதிக்கும் போது யூஸ் பண்ணிங்கன்னா தான் அவன் மேலே போய் டேமேஜ் இலும், இல்லை விழாது. சரிங்களா, இப்போ தேர்ட் பவர் பார்த்தீங்கன்னா கிட்ட ரேடியோ பவர். நீங்கள் தூரமாக இருந்தாச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது, பவர் வேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4th பவர் தான் புதுசாக வந்த பவர். பாருங்களேன், சமயத்தில். ஓகேங்களா, அப்புறம் இந்த டூம் டைவ்னு இருக்கே, அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரா. இப்போ அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி போய்ங்க. அதே ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலே வந்து இடிப்பீங்க அவன் மேலே. ஸோ பார்த்தீங்களா, தெரியும். ஓகேங்களா, ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அவனை போய் பிடிச்சி அடிச்சு ஈத்து வருவோம். ஸோ ஓகேங்களா, அஜிஜக். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பவர் போட்டாலும் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் வராது. இந்த ஃபஸ்ட்டு பவர் போடுங்களேன், செம்ம மூவ்மெண்ட் வரும். மூவ்மெண்ட்னால் இப்போ நான் காமிச்சல்ல. ஸோ இப்போ ஹீரோன்றது எப்படி எந்த மாதிரி இருந்ததோ இவனுக்கும் அந்த மாதிரி இருக்கும். வந்து பாருங்கள், இதான் ஃபேஷன் மூவ்மெண்ட். ஓகேங்களா, அதெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. இந்த கேரக்டரை சொல்கிறவங்களுக்கும் ஒன்றுமே இல்லைங்க. இந்த லிமிட்டட் பிரேக்கும் வேஸ்ட்டு, ஒன்றுமே வராது. ஸோ எல்லாத்தோட சூப்பர் பவரை காமிச்சிட்றேன். ஓகேங்களா,
அப்புறம் இந்த பயர் கேரக்டர் சரி ஃபுல்லாக ஃபயர் தாங்க. இப்போ நல்லா பவரையும் காய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே சூப்பர் பவர் தாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு பவரையும் பாருங்கங்க, ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தோட பவரையும் காய்ச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பவர் வந்து ஒரு 7-8 கை வந்து அடியுது. செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா தூரமாக போய் அடிக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, ஜக் அப்படி பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவும் தொட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை வேணாம் நீங்கள் ஜம்ப் பண்ணி இதை தொட்டிங்கன்னா மேலே பந்து இப்படி அடிப்பீங்க. ஸோ இதுவும் பண்ணலாம். அப்புறம் ஜெட்டேவும் ராங்கில் இருந்து அடிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் இப்போ எல்லா பவரையும் காய்ச்சிட்டேன். இதோட ஃபுல் பவர் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்துச்சு. இருங்க, அவன் ஸ்பான் ஆகிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஜிஎம்வி ஃபுல் பவரை போட்டாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா டைமிங்குள்ளே முடிச்சிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4th பவர் செரி பவருங்க. ஏன்னா நீங்கள் எங்கேருந்து போட்டாலும் சரி எல்லாருக்குமே டேமேஜ் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி போய்ட்டு 4th பவர் மட்டும் போடுங்க. அவ்வளோதான், இனி செத்தான் அப்படின்ற மாதிரி செத்து போயிடுவோம். பாருங்கள், ஃபுல்லாக நெருப்பாயிடும் பாருங்கள். அவன் எங்கேயோ போகிறான், வேஸ்ட் டம்மி. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இதில் ஒரு ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்புறம் இந்த வேஸ்ட் டம்மிக்கு பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ். ஐயோ, இதுவும் தப்பாயிடுச்சு. இவங்க கட்டுக்கட்டுன்னு 2 பவர் தாங்க இருக்குது. அந்த 2 பவரையும் சக்கடு போட்டு அடிச்சிட்றேன். ஒரு பவர் பார்த்தீங்கன்னா எங்கடா வேஸ்ட் டம்மி அதுக்கா பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் போடுறேன். இந்த பவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அங்கே இப்படி சருன்னு போவான், முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் தாங்கிறான் டெய்லி நிஞ்சாவாமே. ஸோ இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியுங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ராங் ரேஞ்சில் அடிக்கிட்டு தான் எல்லா பவரையும் காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர்லேயே செத்து போயிட்டான். ஓகே, 3வது பவரில் செத்து போயிட்டான். ஃபஸ்ட் பவர் கிடையாது. அப்புறம் இந்த இங்கே ஏதோ செகண்ட் பவர் எல்லாமே ராங் ரேஞ்சு தான். நான் 100 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். நம்பி நீங்கள் இந்த கேரக்டர் எடுத்து ஜெயிக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு ஆட தெரியும். அப்புறம் ப்ரோ நான் ஜெயித்துட்டேன், ஆன்லைன் பிளேயர் கூட விளையாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆன்லைன் பிளேயர் எவ்வளோ தரமானலாம் விளையாடுவான். ஷீல்டு மாதிரியே இருக்க ஆப்ஷனை போட்டால் இந்த பவர் எதுவுமே வேலை செய்யாது. அந்த செகண்ட் பவர் தவிர, செகண்டும் அந்த ஃபயரையும் தவிர, 4th பவர் தவிர எதுவுமே வேலை செய்யாதுங்க. அதனால இப்போயே சொல்லிட்டேன், சரிங்களா? ஓகே, ஸோ எல்லா பவரையும் காமிச்சிட்டு இருப்பேன். இதோட சூப்பர் பவர் பார்ப்போம். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் வந்துருச்சு. திருப்பி அவன் செத்து போயிட்டான். சரி, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடணுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் பார்ட் 2ல் போடுறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒன்று இருக்குதுல்ல, ஸோ அது மட்டும் டாப்அப்பு, ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதோட வீடியோ வேண்டு பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை, சரிங்களா? சொல்லிட்டேன், இப்பயே திட்டக்கூடாது, இதனால் நல்லா இல்லை. அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்கணும். செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. செகண்ட் பவர் ஒன்லி ஓடத்துக்கு தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபஸ்ட்டு பவர் ஆனால் கெத்துங்க, சரியாக இது வந்து லாங் ரேஞ்ச் தான், எப்பவுமே சரியாக அடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு பவர் தான், நல்லா பாருங்கள். இது எதுவுமே பற்றி இல்லைங்க, சரிங்களா? அவன் செத்தே போயிட்டான். ஓகே, இப்போத்தினா இந்த இவ்வளோ ஸ்பெஷல் மூலம் விடல. இந்த கேரக்டருக்கும் 5 பவரே ஒன்றும் விடலங்க. அப்புறம் ஏதோ கேரேஜ்னு இது இந்த போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆள் பறகுறாப்புல. நான் அந்த செகண்ட் பவரை ஒரு நிமிஷம் போட்டு காட்டுறேன். ஆனால் வேஸ்ட்டு தான், அதனால் போட்டு காட்டுறேன்னு. ஏன்னா நீங்கள் கூடாதுல்ல. ஸோ இதான், அதான் வெறும் ஓடத்துக்கு தான். நீங்கள் வேணும்னா போயிட்டு இந்த இப்படி நின்னீங்கன்னா பக்கத்தில் போய் நிற்கணும். நின்னீங்கன்னா அடிப்பான், அவ்வளோதான். அது கூட படவே இல்லை பாருங்களேன். ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் இதுதான் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் ஏற்றுங்க. நம்ம எப்படி கோஸ்ட் நோட்டோ சேனலில் பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைப் அடித்தோமோ அதே மாதிரி இதில் பண்ணணும் ஆசையாக இருக்குதுங்க. பார்த்து பண்ணி விடுங்க கைஸ். ஸோ கைஸ், see you later, bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்.